Hello viewers, welcome to TNPC Shortcuts by Deepa. ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரீஸ்க்கான டே 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க 6th திருக்குறளோட சேர்த்து வச்சுருக்கீங்க, 2 திருக்குறள் பார்க்க போகிற மாதிரிலாம் கேட்காதீங்க. நான் அப்படி ஜூம் ஆக மாட்டேங்குதுங்க, அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, அப்போது டே 5க்கான 5th திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண 4 திருக்குறளும் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. பிளேலிஸ்ட் செக் பண்ணி படிச்சுட்டு வந்து 5th திருக்குறளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், அதாவது படிப்பு சம்மந்தமாக, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்னென்ன நாலேஜ்க்குள்ள வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிக்கலாம். திருக்குறள் சீரிஸ் எப்படி இருக்குங்கிற கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கான திருக்குறள் என்னங்கிறத வாசித்து பார்க்கலாமா? ஓகேங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஓகே, ஒன்ஸ் மோர் போகலாமா? அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஸோ ஒன் மோருங்க, கொச்சுக்காம ஒன் மோர். ஓகேவா? அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போ இந்த ரைமிங்ஸோட வரதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே, இதுக்கடுத்து இதுதான் வருங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் இல்லைங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்துட்டு வந்துடும், சாரி அந்த பொருள் வந்து பார்த்துட்டு வந்துடுவோமா? அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். சரிங்க, அன்போடு அவரோட வாழ்க்கையில் அன்பையும் வந்து பொருத்திருக்காரு அப்படின்னா அவர் தான் வந்து உலகத்திலேயே மகிழ்ச்சியானவர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, அது எப்படிங்க அன்பை வச்சுருந்தா இப்போ எல்லோரும் அடிதாங்க வாங்குறாங்க வாழ்க்கையில், எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் அவன் வந்து நமக்கு எங்கேங்க அவன்லாமா மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறான், அவன்லாம் நமக்கு ஏதாவது துரோகம் தாங்க பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நமக்கு அதுதான் பண்ணுறாங்கன்னு நம்மளும் அதே எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரைஸ் ஆகும். அதுக்கு பேசாமல் உன் கேரக்டர் இது தான், நீ இப்படி தான் இருப்பேன், ஆனால் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்க போகிறேன், என்ன தான் லிமிட்டடாக இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட அன்பாக லிமிட்டடாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்றதான் கண்டிப்பாக என்னங்க நம்ம மனசு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது, போடா எப்படியோ போடா நான் இப்படி தாண்டா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடையும் இருப்போம் இல்லைங்களா? ஸோ அவர் அப்படி சொன்னார், நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேச்சு வழக்க சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? உலகத்தில் மகிழ்ச்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? வையகம் அப்படின்னா உலகம், இது நமக்கு தெரிஞ்சது தான். என்ப அப்படின்னா என்பார்கள். சரி, இந்த வழக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், வாழ்க்கை நெறி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு தடவை ரீட் பண்ணி பார்ப்போமா? அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். இப்போ ஃபோனை வச்சுட்டு நான் சொல்கிறத அப்படியே கேட்டு நீங்களும் ரிப்பீட் பண்ணுறீங்களா? ஓகேங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ டே 5ஓட 5 திருக்குறள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக திருக்குறளாக என்னால் தனியாக படிக்கவே முடியாதுன்னு நான் நினச்சேங்க. இப்போ உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, எங்களுக்கும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, டெய்லியும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே டெய்லியும் அழகாக ஒரு திருக்குறள் நம்மளோட எக்ஸாமுக்கு தேவையானதை நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் நெக்ஸ்ட் திருக்குறளோட உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.